பர்த்டே செலிப்ரேஷனை பார்த்து என்ஜாய் பண்ணியா? ஒரே ஒரு குறைதான். என்ன? குழந்தையோட அம்மா கூட இல்லையே. ஐ எம் சாரி இளவரசி. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய அரக்க நான் கிடையாது. நீ எனக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாத வரைக்கும் உன் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் கேரண்டி. இப்ப என்ன, அடுத்த கல்யாணம் தானே? எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். செக் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். வரேன். இதை பார்த்தியா? ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துட்டேன். அழகா டான்ஸ் ஆடிச்சுல. ஆமாம்மா. சந்தியா, அத்தை சமைக்கலையா இன்னும் நேரம் இருக்குல்ல அத்தை? என்ன சமைக்கட்டும்? நூடுல்ஸ் பண்ணட்டுமா? ஃபிஷ் பால்ஸ் பண்ணட்டுமா? ஐயோ, நீ ஆள விடுத்தாயே. நீ மலேசியாக்கு போயிட்டு வந்தாலும் வந்த எப்ப பாரு நூடுல்ஸ் மோமோஸ்னு ஏன் உயிரை வாங்குற? என்னால உன் சமையல் கொடுமையில தாங்க முடியலப்பா. என்னத்த நீங்க என் சமையல் ஆர்வத்தை இப்படி கிண்டல் பண்றீங்க? இது எல்லாத்தையும் உன் புருஷனுக்கு செஞ்சு கொடு. என்ன அக்கா, வாங்க வாங்க வா. ஏய் தீபா, வா வா வா, வாங்க. உட்காரு வா. ஹாய். உட்காருமா, உட்காரு. உட்காரு செல்வா. வெங்கடேஷ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க உட்காருங்க. ஏதாவது நீ சாப்பிடுறியா? உட்காரு சந்தியா. இல்ல எதுவும் வேண்டாம். உட்காரு. நீங்களும் உட்காருங்க. இருக்கட்டும்மா. சொல்லுங்க செல்வா. அந்த லெட்டர், அந்த லெட்டர் கொடு. இந்தாங்க. வெங்கடேஷ், இந்த லெட்டர் கொஞ்சம் பாருங்களேன். சந்தியா, இந்த லெட்டர் கொஞ்சம் பாரு. என்னப்பா இருக்கு அந்த லெட்டர்ல? அம்மா, மும்பைல இருந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனில இருந்து இந்த லெட்டர் வந்திருக்கு. முத்து சிங்கப்பூர்ல வேலை செஞ்சான்ல, அந்த ஐடி கம்பெனியோட பிரான்ச் தான் இது. முத்து சிங்கப்பூர்ல கொடுத்த ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் பெரிய சக்சஸ்ஃபுல் ஆகி அந்த ப்ராஜெக்ட்னால இந்த கம்பெனிக்கு பல கோடி ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கான். அந்த ப்ராஜெக்டோட ரைட்ஸை ஒரு பெரிய அமெரிக்கன் கம்பெனி விலை பேசியிருக்காங்களாம். அவனுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குமா. உடனே அவன் மும்பைக்கு கிளம்பி வரணும். அவனுக்கு ஒரு பெரிய பதவி, பெரிய பாராட்டு விழாலாம் காத்துக்கிட்டு இருக்குன்னு இந்த லெட்டர்ல இருக்குமா. முத்து இவ்வளோ பெரிய திறமைசாலின்னு நமக்கெல்லாம் தெரியாம போச்சு. ஆனா இது நமக்கு தெரிய வரப்போ முத்து நம்ம கூட இல்ல, ஜெயிலில் இருக்காரு. எப்படியாவது முத்துவை வெளியில் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அது எப்படி செல்வா முடியும்? அவன் மேலே இருக்கிறது மர்டர் கேஸ். அது தெரியும் வெங்கடேஷ், ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே ஓடிட்டுருக்கு. என் தம்பி எனக்காக தான் அந்த கொலையவே செஞ்சுருக்கான். அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு நான் துடிச்சிட்ருக்கேன். இப்போ அவனுக்கு இவ்வளோ பெரிய எதிர்காலம், ஒரு நல்ல லைஃப் கிடச்சிருக்கு. என் மனசில் அவனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் தீவிரமாயிட்டிருக்கு. சாரி செல்வா, எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. ஆனால் அதுக்கு சாத்தியமே இல்லையே. 1% கூட சான்ஸ் இல்லை. முத்து கொலை பண்ணது ஒரு பெரிய மகானையோ இல்ல சொசைட்டில பெரிய விஐபியோ கிடையாது. அந்த காவேரி அம்மா பணத்துக்காக எதையும் செய்யற ஒரு 3rd கிரேட் கேரக்டர். இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தானே சந்தியா. நல்லவளோ கெட்டவளோ, அவளை கொன்னது சட்டத்துக்கு புறம்பானது தானே. அவளால சமுதாயத்துக்கு என்ன லாபம் அத்த? சட்டம் அப்படிலாம் பார்க்காதுமா. இதெல்லாம் ஆர்கியூ பண்றதை விட்டுட்டு முத்துவை வெளியே கொண்டு வரதுக்கு வழியை பாருங்க. யாராவது ஒரு பெரிய கிரிமினல் லாயரை பிடிச்சா முத்துவை சீக்கிரமாக வெளியில் கொண்டு வந்துடலான்னு நான் மனசார நம்புகிறேன் வெங்கடேஷ். நீங்க இப்ப சொன்னதும் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் காலையில பேப்பர்ல பார்த்தேன். மோகன் சர்மான்னு ஒரு பெரிய கிரிமினல் லாயர் இருக்காரு. நேத்து சென்னையில ஏதோ பாராட்டு விழா நடந்திருக்கு. அவர் ஹிமாலயா டூர் போயிட்டு வந்ததும் பெரிய ஸ்பீச் கொடுத்திருக்காராம். அதனால அதுல பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அவரு தமிழரசி மேடத்தோட ஹஸ்பண்ட். எங்கள் கம்பெனி விஷயத்தில் அவர் ஒரு தடவை வாதாடி பெரிய சிக்கல்ல இருந்து பிரமாதமாக என்னை காப்பாற்றிட்டாரு. அதனால் என் பிஸ்னஸில் பல கோடி ரூபா லாபம் கிடைச்சது. அவர் நினச்சா முத்து விஷயத்தில் ஏதாவது பண்ண முடியும். ஓ, அவர் ரொம்ப டேலண்டட் செல்வா. சரி, அப்படின்னா அவரை எப்போ போய் பார்க்கலாம் நம்ம? அவர் வீடு எனக்கு தெரியும். அப்பாயின்மெண்ட் ஏதாவது வாங்கலாமா? வேண்டாம் வேண்டாம் செல்வா, நம்ம நேராகவே போயிடலாம். சரி, கிளம்பலாம். சரி, தீபா இங்க இருக்கட்டும், அவங்க அக்காவோட பேசிட்டு இருக்கட்டும். நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துருங்க. சரி சரி. letter. அந்த லெட்டர் வரேன். தீபா, ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு? நார்மலா இருக்கா?
ம் இருக்கு. செக்கப்க்குலாம் போறியா? ம் போறேன். அப்புறம் டெலிவரி டேட் எப்போன்னு சொன்னாங்களா? டேட் சொல்றேன்னு இருக்காங்க. சரி நெக்ஸ்ட் செக்கப்ல தெரியும். சரி, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க ஆண்டி. உங்க அக்கா கிட்ட சொல்லி இந்த மூமோஸ்னு என்னென்னவோலாம் சொல்றா, எனக்கு எதுவுமே புரியல. ஃபிஷ் பால்ஸ், இந்த நூடுல்ஸ்னு என்னென்னவோ சொல்றாம எதுவுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. வாய்க்கு ருசியா 2 சப்பாத்தி மட்டும் பண்ணி கொடுக்க சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுமா உங்க அக்காக்கு? நான் சொல்றேன் ஆண்டி. சரிம்மா. அக்கா எப்படிக்கா இருக்க? மேரேஜ் லைஃப் எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு தீபா. வணக்கம் சார். வாங்க. வாங்க சார், உட்காருங்க சார். பரவாயில்ல, இருக்கட்டும். உட்காருங்க சார். உட்காருங்கம்மா. பரவாயில்ல. உட்காருங்க. அம்மா, இவர் சுந்தரம். வணக்கம்மா. இங்க எல்லா ஏற்பாடும் இவர் தான் பண்ணு. ஆ சுந்தரம், எல்லாம் ரெடியா? எல்லாம் பக்காவா ரெடி சார். இங்க வேண்டியவங்களெல்லாம் கவனிச்சாச்சு. என்ன நினைச்சதை விட செலவு தான் அதிகமாயிடுச்சு சார். அதெல்லாம் கவலைப்படாதீங்க சுந்தரம். இந்த மேரேஜ் நல்லபடியா நடக்கட்டும். தாம்பரம் பக்கம் 1/2 கிலோ லேண்ட் கொடுத்துருவேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா ஒண்ணு, இந்த மேரேஜ் எந்த தடங்களும் இல்லாம நடக்கும். கண்டிப்பா சார். எந்த தடங்கள் வந்தாலும் நீ தான் பொறுப்பு. என் உயிரை கொடுத்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் சார். சாட்சி கையெழுத்துக்கு நான் இருக்கேம்மா. வெண்ணெயில கத்தி வச்சு வெட்டினா கூட கொஞ்சமாவது வழுக்குமா. அதை விட ஸ்மூத்தா இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேம்மா. எல்லாம் ரெடி. ஒண்ணுதாம்மா வரணும். சார் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். இப்போ வந்து இளவரசி, நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றது மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அம்மா, இவங்க தமிழரசி மேடம், அட்வொகேட். ஷாம் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். நீங்க ரொம்ப திறமையானவங்கன்னு. திறமை இருந்து என்னம்மா பிரயோஜனம்? சந்தர்ப்ப சூழ்நிலை சில சமயம் நம்ம கையை கட்டி போட்டுடுது. சூரியன் உலகத்துக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்குறான். ஒரு சின்ன மேகம் போதும் அந்த வெளிச்சம் வராம இருக்கிறதுக்கு. என்ன ஷாம், நான் சொல்றது கரெக்டா? நான் சொல்றது உங்க அம்மாவுக்கு புரியுதோ இல்லையோ, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரைட்? மேடம் எப்பவும் இப்படிதான் பேசுவாங்க. இளவரசி, டைம் ஆகுது. ஷாம், ஒரு முக்கியமான விஐபி வரணும். இல்ல, யாருக்காக நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஷாம், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நான் காரணமா தான் சொல்றேன். அவர் வரட்டும். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இப்பவா? இந்த நேரத்திலயா? கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் பேசலாமே. என்னடா இப்படி சொல்ற? உன் மாமாவும் வரல, அவருக்காக காத்திருக்க வேண்டாமா? அம்மா, மாமா வர வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. டைம் இல்லம்மா. பாருங்க வக்கீலம்மா, ஊர் உலகம் பூரா எங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க. சொந்த அக்கா வரல, சொந்த தாய் மாமன் வரல. அதுக்குள்ள இவனுக்கு அவசரத்தை பாருங்க. நானும் இவனும் மட்டும்தான் இருக்கோம். உறவுகளே இல்லாம கல்யாணம் பண்றதுக்கு நாங்க என்ன அனாதைகளா? ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். மாமாவாவது வரட்டும்பா. அது வரைக்கும் நீ போய் இளவரசி கிட்ட பேசிட்டு வாயேன். மாமா. ஷாம், ப்ளீஸ். யாரு வரணும்? யாரு அந்த விஐபி? யாருக்காக காத்திருக்கணும்? அவர் வர்றது இந்த கல்யாணத்துக்கு நல்லதே இல்லையே. உங்களுக்கு சொத்து வந்து சேரத்துக்கு உதவியா இருக்கும். இப்ப சொல்லுங்க, அவர் வரணுமா வேண்டாமா? சஸ்பென்ஸ் வைக்காம சொல்லு. வந்ததும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா எனக்கு இப்ப பதில் சொல்லுங்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? என் குழந்தை எங்க? கல்யாணம் முடிஞ்சவன குழந்தை வரும்னு சொன்னல. ஒருவேளை வரலனா? கண்டிப்பா வரும், என்ன நம்பு. இல்ல, குழந்தை இப்பவே இங்க வரணும். அப்பதான் நான் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுவேன். ஒருவேளை குழந்தை கிடைச்சதும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா? அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. சோ ஸ்மார்ட். சரியான சமயம் பார்த்து என்ன கார்னர் பண்ணலாம்னு நினைக்கிறியா? இல்ல ஷாம், நான் ஏமாந்துட கூடாது இல்ல. என்ன நம்பர் தவிர உனக்கு வேற எந்த வழியும்? ஷாம் ப்ளீஸ். என்ன தமிழரசி மேடமும் அபியும் குழந்தை எங்க எங்கன்னு கேட்டு தொலைச்சு எடுக்கிறாங்க. நான் இயற்கை வைத்தியசாலையில இருக்குன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டல்னு கேக்குறாங்க, நான் என்னன்னு சொல்லட்டும்? குழந்தைய பத்தி கேட்டதுனால நான் அபியை அடிச்ச மாதிரி தமிழரசி மேடம அடிக்க முடியாது.
தாலி கட்டுறதுக்கு முன்னாடி குழந்தை என்கிட்ட வந்துரும்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. என் குழந்தைய கொடுத்துருங்க ப்ளீஸ். நீ எந்த மொழியில கேட்டாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் உன் குழந்தை உன் கைக்கு வராது. Shit! உன் தங்கச்சி புருஷனும் தங்கச்சி ஏன் இங்க வந்தாங்க? யாரும் அவங்களை இன்வைட் பண்ணது? ஷாம், நான் அவங்க யாரையும் வர சொல்லல. நான் சொல்றத கேளு இளவரசி. நீ எவ்வளவு கூட்டத்தை கூட்டுறியோ அவ்வளவு சிக்கல் உன் குழந்தைக்கு தான். உன் குழந்தை என் மாமா கிட்ட இருக்கு. மாமா ஒரு சாடிஸ்ட். அவர் குழந்தைனால பிடிக்காது. அடிச்சு உதச்சு துன்புறுத்திட்டே இருப்பார். நீ என்னை கல்யாணம் பண்ணாதான் குழந்தைய ரிலீஸ் பண்ணுவார். அப்படி இல்ல உன் குழந்தையோட உயிருக்கு தான் ஆபத்து. என்ன கல்யாணம் பண்ணிக்க இளவரசி. அக்கா, இளவரசி, உங்களுக்கு இன்னொரு கல்யாணமா? எதுக்கு இந்த திடீர் முடிவு? என்னக்கா இது? உனக்கு ஏதாவது புத்தி கெட்டு போச்சா? உங்களால யார் இங்க வர சொன்னா? நான் உன் தங்கச்சி. உன் நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு இருக்கு. இந்த கல்யாணத்துல உனக்கு எந்த பங்கும் இல்ல. இது என் குழந்தைக்காக நான் செஞ்சுக்கிற கல்யாணம். ஏங்க, நீங்க பேசுறது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஒரு கல்யாணம் பண்ணிட்டு உங்களால சந்தோஷமா இருக்க முடியல. எத்தனையோ தடவை சண்டை போட்டீங்க, பிரிஞ்சிக்க சேர்ந்தீங்க. இந்த லட்சணத்துல இன்னொரு கல்யாணமா? என்ன விமர்சனம் பண்ற தகுதி உங்களுக்கும் இல்ல, லீலாக்கும் இல்ல. புருஷன் இல்லாம குழந்தைய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். தயவு செஞ்சு இங்க போயிடுங்க. உன் ஒரு குழந்தைய உன் ஒரு ஆளால காப்பாத்த முடியாதா? ஐயோ, இதுல நிறைய பிரச்சனைங்க இருக்கு. புரிஞ்சுக்கோ, என்னால வளர்க்க முடியல. அதனாலதான் உன் குழந்தைக்காக தான் இன்னொரு கல்யாணம்னு சொன்னா அந்த குழந்தைய என்கிட்ட தத்து கொடுத்துரு. லீலா, உன்னால குழந்தைய வளர்க்க முடியலல்ல, என்கிட்ட கொடுத்துரு, நான் வளர்த்துக்கிறேன். எப்படி லீலா என் குழந்தை உயிரோட இருக்கும்போது நான் உங்ககிட்ட கொடுக்க முடியும்? உன்னாலதான் குழந்தைய வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டல, அப்புறம் நீ உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? செத்ததுக்கு சமம் தானே? லீலா, ஹலோ, உங்க வைஃப் ரொம்ப ஓவரா பேசுறாங்க. கண்ட்ரோல் பண்ணி வைங்க. ஏங்க, அவங்க பேசுறதுல என்னங்க தப்பு இருக்கு? உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பொம்பளைங்க புருஷனை இழந்துட்டு குழந்தைய வளர்த்துட்டு தானே இருக்காங்க. புருஷன் சித்திரான குழந்தைய தூக்கி குப்பை தொட்டிலே போட்டாங்க. அதே உங்களுக்கு 4-5 குழந்தையா? ஒரு குழந்தை, அதை வளர்க்க முடியாதா? கேட்கறக்கே கிணத்தனமா இல்லை இருக்கு. Will you stop this bloody nonsense? இங்க கல்யாணம் நடக்க போதா இல்ல பட்டிமன்றம் நடக்குதா? பட்டிமன்றமா கல்யாணமா? நாங்க நியாயத்தை பேசிட்டு இருக்கோம். அப்புறம் என் வாயில நல்லா வந்துரும். என்ன எதுவா இருந்தாலும் உன் வீட்டை போய் வச்சு. இளவரசி குழந்தைய வளர்க்கறா, கொல்றா, இல்ல ஏதாச்சும் பண்றா, அதுக்காக நீ யாரியா? என்ன? நான் யாரா? ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இளவரசி குழந்தைய பெத்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த குழந்தைய ராப்பகலா வளர்த்தது நானு. சித்தினா உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? சின்னம்மா. நான் ராஜலட்சுமிக்கு 2வது அம்மா. அவ உடம்புல ஓடுற பாதி ரத்தம் என்னால ஓடுது. அம்மா தாயே, இந்த உலகத்தை படைச்ச பிரம்மனாவே இருந்துக்கோ. முதல்ல என் கல்யாணம் இங்க நடக்கட்டும். என்ன கலாட்டா நடக்குதுங்க? லீலா என்ன பிரச்சனை பண்றா? குழந்தைய வளர்க்க முடியாததுனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இளவரசி அக்கா சொல்றாங்க. அப்ப குழந்தைய என்கிட்ட தத்து கொடுத்துருங்க. அதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காதேன்னு நான் சொல்றேன். லீலா, வாட் நான்சென்ஸ்? எங்க என்ன பேசுறதுன்னு ஒரு விவசாய இல்ல? அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இத்தனை நாள் தூங்கிட்டா இருந்தா என் தாலி கட்டினதுக்கு அப்புறம் சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்லுங்க மேடம். என்ன மேடம், நீங்களே இப்படி பேசுறீங்க? லீலா யாரு? இளவரசியோட தங்கச்சி. அவளுக்கு இதெல்லாம் பேச உரிமை இல்லையா? சும்மா இரு ரவி. எல்லாத்துக்கும் நேரங்காலம் இருக்கு. எல்லா ஏற்பாடையும் பண்ணி ரெஜிஸ்ட்ரார் ரெடியா இருக்க. இந்த நேரத்துல வந்து கலாட்டா பண்ணா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல மேடம். கல்யாணம் உனக்கு இல்லம்மா, உங்க அக்காவுக்கு. உனக்கு என்ன ஏதாவது ஞாபகம் மறதி வந்துருச்சா? என் அக்கா இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கல. பிராங்கா சொல்றேன், எனக்கும் தான் பிடிக்கல. உன மாதிரி கலாட்டாவா பண்ணிட்டு இருக்க? இது இளவரசியோட தனிப்பட்ட முடிவு. பெத்த தாயே அவளை தடுக்க முடியாது. நீ யாரு? ஷாம், இங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தா கண்டவங்க வந்து குழப்புவாங்க. இங்க வாங்க. ஷாம், பல்தேவ். அம்மா, வர ஆத்திரத்துக்கு உன்னை கடிச்சு கொதறிடுவேன். மேடம் லீலாக்கு சொன்னதுதான் உனக்கும். கல்யாணம் மாமாக்கு இல்ல, எனக்கு இளவரசிக்கு. சார் வாங்க சார், எல்லாம் ரெடியா இருக்கு. வாங்க வாங்க. ஷாம், என் குழந்தை. I keep my word, I keep my promise. வா. நான் சொன்ன அந்த விஐபி இங்க வரணும். யாருக்காகவும் இந்த கல்யாணம் இனிமே நிக்காது. இட்ஸ் நவ் ஆர் நெவர். ப்ளீஸ். என்னடி இது? உங்க அக்கா நம்மளை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறா. உனக்கு வெக்கமான சூடு சோரணை எதுவுமே இல்லையா? ஏங்க, வெக்கம் மான ரோஷத்தை அடுத்தவங்க கிட்ட காட்டலாம். சொந்த குடும்பத்துல காட்டினா எந்த குடும்பமும் விளங்காது. வாங்க, இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். அதை தான் பண்ணணும். வா போமா.
சார் டேய் குமார், என்னடா ஆச்சு? சார் பல்தேவ் சாரை சுட்டுட்டாங்க சார். போலீஸ்காரங்க என்கவுண்டர் பண்ணிட்டாங்க சார். ஏய், என்ன சொல்ற? ஆமா சார், உண்மையதான் சார் சொல்றேன். எங்களையும் அவரோட சேர்த்து வண்டியில ஏத்துனாங்க. போற வழியிலேயே அவரு இறந்துட்டாரு சார். நான் யாருக்கும் தெரியாம தப்பிச்சு வந்துட்டேன். என் குழந்தை எங்க? சொல்லுங்க, அங்க இருக்கவங்க செத்துட்டாங்க. என் குழந்தைக்கு என்னாச்சு? என் குழந்தைக்கு என்னாச்சு? குழந்தை பல்தேவ் கிட்ட தான் இருந்தது. சொல்லு. குழந்தை இறந்துருச்சுமா. என்ன சொல்றீங்க? அம்மா, வாங்க போலாம். டேய் குழந்தை என்னடா பண்ணீங்க? டேய் இளவரசி, இளவரசி, என்னாச்சு? இளவரசி, எழுந்திரடி. யாராவது தண்ணி கொண்டு வாங்க. இளவரசி, இளவரசி, எழுந்திரடி. இளவரசி. சண்முகம், என் மாமா பல்தேவ கொன்னுட்டியா? ஐம் சாரி. என்னடா சாரி ராஸ்கல்? கையை எடு ஷாம், கையை எடுன்னு சொன்னேன். படுபாவி, ஏன்டா என் மாமாவை என்கவுண்டர் பண்ண? ஷாம், நீயும் மாமாவும் திருந்தறதுக்கு நான் நிறைய சந்தர்ப்பம் கொடுத்தேன். ஏன் நண்பன்ற முறையில் உன்னை வீடு தேடியே வந்து வான் பண்ணேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் என் பேச்சை அலட்சியமா எடுத்துக்கிட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் திருந்துற மாதிரி தெரியல, மேல மேல தப்பதான் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்படி என் தம்பி அநியாயமா கொண்டுட்டீங்களே பாவிங்களா. நீங்களே நல்லா இருப்பீங்களா? இன்னைக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடந்திருந்தா நாங்க இழந்த சொத்தை, எங்க ஜமீன் பரம்பரைய, எங்க கௌரவத்தை மறுபடியும் அடைஞ்சிருப்போம். அதுக்காக தான் என் தம்பி கஷ்டப்பட்டான். கடைசியில அவன் ஆசை நிறைவேறாம இப்படி கொன்னுட்டீங்களே. இந்த உலகத்துல நீதி, நியாயம், சட்டம், ஒழுங்கு எதுவுமே இல்லையா? காக்கி சட்டை உடம்புலையும் கையில துப்பாக்கி இருந்துட்டா உங்க அதிகாரத்துல யார் உயிரையே எடுப்பீங்களா? என்ன பேசுறீங்கம்மா நீங்க? நீதி, நேர்மை, நியாயத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? உங்க குடும்பத்துக்கு அந்த தகுதி கிடையாது. போனது எங்க குடும்பத்துல ஒரு உயிர். அத பறிச்சிட்டு நியாயம் பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன் இல்ல, நிச்சயம் இருக்கு. எவ்வளவு தூரம் பேசுறீங்களே? அந்த குழந்தைய கடத்தி ஈவிரக்கமே இல்லாம வீடியோ படம் எடுத்து அதை எல்லாருக்கும் எம்எம்எஸ் அனுப்பினானே, அப்ப சும்மா தானே இருக்குது? ஐயோ, குழந்தையை கடத்தினது ஏன் தம்பி தான் சத்தியமா எனக்கு தெரியாது. அப்படி சொல்லி உங்களால தப்பிக்க முடியாது. சரி, குழந்தை விஷயத்தை விடுங்க. உங்க தம்பி கோயில்ல இருக்க சிலையை திருடி, அதுக்கப்புறம் கோபுர கலசத்துல இருந்த இரிடியத்தை திருடி வெளிநாட்டுல வித்து கோடி கோடியா பணம் சம்பாதிச்சானே, அது உங்களுக்கு தெரியாது? முழுசா தெரியாது, ஏதோ அரசல் புரசலா தெரியும். போய் உங்க தம்பி மேல நான் சந்தேகப்பட்டு உங்க வீட்டை சோதனை போட வந்தப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே உங்க தம்பியை காப்பாத்துனீங்க. நீங்க புத்திசாலியா இருக்கலாம், ஆனா போலீஸ் முட்டாள் இல்லை. பல்தேவ சந்தேகப்பட்டு அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது தான் ஷாம் அங்க இருக்கிறத பார்த்தேன். காலேஜ் டேஸ்ல நானும் ஷாமும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். எனக்காக ஷாமும், ஷாமுக்காக நானும் நிறைய தியாகங்களை பண்ணியிருக்கோம். அப்ப பிரிஞ்ச நாங்க சந்திக்க கூடாத இடத்துல சந்திச்சோம். ஷாமுடைய மாமா தான் பல்தேவனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் பல்தேவை அரெஸ்ட் பண்ண முடியாம நான் திரும்பி வந்தேன். ஷாம் பல்தேவுக்கு உடந்தேன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுவே எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. இவன் என் ஃப்ரெண்டுன்றதுனால அந்த இடத்துல நான் எதுவும் சொல்ல முடியாம வந்துட்டேன். அதுக்காக பல்தேவை மன்னிக்கவோ இல்ல ஷாம் என்னுடைய ஃப்ரெண்டுன்றதுனால அவன் பண்ண தப்பெல்லாம் விட்டு கொடுக்கவோ நான் போட்டிருக்க காக்கி சட்டையும் இல்லை நான் வகிக்கிற பதவியை இடம் கொடுக்கும். உங்க தம்பி பல்தேவ் மேல அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. அதுவும் இல்லாம மும்பை போலீஸ் உங்க தம்பியை தேடிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி உங்க தம்பி ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, இன்டர்நேஷனல் கிரிமினல். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், அதை கேட்டு அதிர்ச்சி ஆயிராதீங்க. அவர் ஒன்றும் உங்க மேல இருக்க பாசத்தினால உங்க வீட்டில் வந்து தங்கல. அவர் செய்யற சட்டவிரோதமான காரியம் வெளியே தெரியக்கூடாது, அதனால அவருக்கு ஒரு குடும்ப அமைப்பு தேவைன்றதுனால அக்கா அக்கான்னு உருகி உங்க வீட்டில் வந்து தங்கிட்டு இருந்தாரு. பாசத்தினால இல்ல, அதை முதல்ல தெரிஞ்சுக்க. குழந்தை கடத்தலுக்காக மட்டும் இல்ல, சில திருடிலையும் உங்க தம்பி சம்பந்தப்பட்டதுனால தான் உங்க தம்பியை நாங்க தேடணும். நாங்க தேடுற விஷயம் தெரிஞ்சு அவர் தலைமறை விட்டாரு.
பாவி. நான் அவன்கிட்ட பல தடவை சொன்னேன், நாம ஜமீன் பரம்பரை, இந்த சிலை கடத்துற வேலையெல்லாம் உனக்கு வேண்டாம். நாம சமுதாயத்துல அசிங்கப்பட வேண்டி வரும், சாமி குத்த ஆயிடும், இத விட்டுடுறான்னு பல தடவை சொன்னேன். எத்தனையோ தடவை அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுக்கு போன் பண்ணி மனசு கேட்காம கடைசி நிமிஷத்துல கட் பண்ணிருக்கேன். ஜமீன் பரம்பரையில பிறந்தவன், கௌரவமா வாழ வேண்டியவன், இப்படி இன்டர்நேஷனல் கிரிமினலா மாறுவா, நாட்டுக்கே துரோகம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏதோ சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்றான்னு நினைச்சேன். இங்க பாருங்க, இப்போ நீங்க பல்தேவை பத்தி வருத்தப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நீங்களும் ஷாமும் கூட அவருக்கு உடந்தையா இருந்திருக்கீங்க. சோ உங்க மேலேயும் தப்பு இருக்கு. இனிமே மானம் என்ன இருக்கு, மரியாதை என்ன இருக்கு, கௌரவம் போச்சு, சொத்து போச்சு. என் பொண்ணு அப்பவே சொன்னா, சேலஞ்ச் பண்ணி சொன்னா, இந்த தொழில் எல்லாம் விட்டுடுங்க, இது கேவலம், கடைசியில 3 பேரும் ஜெயிலுக்கு தான் போவீங்கன்னு தீர்க்கதரிசி மாதிரி சொன்னா. அவ பேச்சு மதிக்காம அவ உடம்புல ஓடுறது ஜமீன் ரத்தமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா இப்போ நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். ஐயா, உங்ககிட்ட கடைசி தடவையா கெஞ்சி கேக்குறேன், நிஜமா சொல்லுங்க, என் தம்பி உயிரோட இருக்கானா இல்லையா? அவரை காப்பாற்ற நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம். பட் ஆம்புலன்ஸில் வர வழியிலேயே அவர் ஐம் சாரி.